Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farani's kitchen. நாங்கள் இன்றைக்கி Farani's kitchenல மட்டன் பிரியாணியோட எப்படி செய்கிறேன்றதை காட்ட போகிறோம். வாங்க எங்கள் மட்டன் பிரியாணி நாங்கள் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு செல்லல, என்னென்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அதனால் நான் எங்களோட பிரியாணியை செய்ய போக்கலே நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே செய்கிறேன். வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் எங்களோட கறியை அவிச்சு கொள்றதுக்கு ப்ரெஷர் குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் 1.5 கிலோ மட்டன் எடுத்து கழுவி எங்களோட ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கொள்ளுறேன். பெரிய கிழங்கு 4 காய் எடுத்துக்கிறேன். எடுத்து அதை இப்படி ஹாஃபாக வெட்டி எடுத்துக்கிறேன். நான் எங்களோட கறியோடு இந்த கிழங்கு எல்லாத்தையும் முண்டுக்கு போட்டுக்கொள்ளுறேன். நான் கிழங்கு எடுத்து பெருசாக வெட்ட காரணம், நான் இப்போ கறியோடு போட்டுக்கொள்கிறேன். கறியோடு போட்டு ஒருமிக்க வேக வச்சு எடுக்கிறதுக்குனால அப்போ நான் கறியையும் கிழங்கையும் முண்டுக்கு போட்டு ஒருமிக்க ரெண்டும் வெந்து வரும். இல்லாட்டி சின்னதாக வெட்டினண்டா கறிக்கும் கிழங்கு வெந்துடும். அப்போ எங்களோட கிழங்கு குழஞ்சையாட்டம் ஆகிரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக வெட்டி எடுத்திங்கன்னா ரெண்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளிடும். இதுக்கே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கொள்கிறேன். நான் இதுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி எங்களோட மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நாங்கள் எல்லாம் போட்டுட்டு எங்கள் ப்ரெஷர் குக்கரை மூடி கொஞ்சம் நாங்கள் அரைச்சா வேக வச்சு எடுத்துக்கொள்வோம். எங்களோட கறி நல்லா வெந்து வரக்காட்டிலையும் நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல மீடியம் சைஸ் வெங்காயம் 2 காய் எடுத்து ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிறேன். அதை நான் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்காட்டிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இப்படி ஆனியன் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆனியன் எல்லாம் நாங்கள் ஃப்ரை பண்ணி வேறையாக எடுத்ததுக்கு போகிறோம். அதே ஆயிலில் நான் கஜு கொஞ்சத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். கஷுவும் இப்படி ப்ரௌன் கலருக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரப்போக்கல அதையும் நாங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். கஷுவையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம். அதே ஆயிலில் நாங்கள் எங்களோட ப்ளம்ஸ் கொஞ்சத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். எங்கள் பேன் ஹீட்டாக வைக்கிறதுனால டக்குன்னு ஃப்ரை ஆகுது. ப்ளம்ஸையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். ப்ளம்ஸையும் இப்படி நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் இப்போ எங்களோட கஷுவையும் ப்ளம்ஸையும் ஆனியனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். வாங்க இப்போ எங்களோட பிரியாணியோட கிரேவி எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நான் எங்களோட மட்டனையும் கிழங்கையும் முண்டுக்கு போட்டு ப்ரெஷர் குக்கரில் வெந்து வரத்துக்கு வச்சுருந்தேன். இப்போ பார்ப்போம் நாங்கள் எங்களோட கறி எப்படி இருக்குதுங்க. மூணு விசிலுக்கு போகிறோம். எங்களோட கறி நல்லா இப்படி வெந்து இருக்குது. நான் இதை மிச்சம் இதாக்காமல் நான் இதில் தண்ணியை வேறையாக வடித்து தண்ணியை வேறையாக கறியை வேறையாக எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்படி கறியை வேறையாகவும் தண்ணியை வேறையாகவும் எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் எங்களோட பிரியாணிக்கு தேவையான கிரேவி எப்படி செய்கிறேன்றதை பார்க்க போகிறோம். கீ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் கீ 2 ಟೇಬಲ್ ಸ್ಪೂನು ಅದಕ್ಕೆ
ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு மிச்சம் கீ வானம் என்று நினச்சிச்சு. என்ன நான் இன்றைக்கி மட்டன் இது செய்கிறதுனால உங்களுக்கு கீழே செஞ்சால் நல்லதுன்னு நினைக்கிறேன்டா நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீ ஹீட்டாகி வருது. அதுக்கு நான் மீடியம் சைஸ் 4 காய் வெங்காயம் எடுத்து ஸ்லேஸாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இந்த கீயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் வேறையாக ஏலக்காய் 6 காய், கராம்பு 6, கருவேப்பட்டை ஒரு துண்டு, அன்னாசிப்பூ 1 எடுத்துக்கிறேன். எங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வசங்கி கொண்டு வரப்போக்கல அதில் நான் எடுத்து வச்சிருந்து இந்த ஏலக்காய் கராம்பு இதுவரையும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் ஒரு பே லீஃபையும் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ எங்களோட வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலருக்கு மாதிரி வருவது. நான் வேறையாக வெள்ளை வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூனும் இஞ்சி 2 டேபிள் ஸ்பூனும் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இப்போ இதில் போட்டுக்கொள்கிறேன். சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். புதினால கொஞ்சம் அதையும் நான் அதுக்கு போட்டுட்டு அதுக்கு என்ன கொத்தமல்லி இலை கொஞ்சமும் சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் போட்டுக்கொள்கிறேன். கறிக்கொச்சிக்காய் 2 எடுத்து கணக்கான சைஸில் வெட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ விளங்குதாய்க்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளணும். வெட்டி எடுத்து நான் அதையும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட இந்த இலையெல்லாம் கொஞ்சம் வசங்கி வரப்போக்கல நான் வேறையாக தக்காளி 3 காய் எடுத்து அதை கொஞ்சம் கணக்கான சைஸில் வெட்டி வச்சிக்கிறேன். இந்த மாதிரி அதையும் நாங்கள் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நாங்கள் மூடி வைக்க போகிறோம். எங்களோட தக்காளியெல்லாம் கொஞ்சம் வசங்கி வரத்துக்கு. இதுக்கே நான் 1.5 கப் தயிர் எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே 1/2 டீஸ்பூன் நச்சரம் தூளும் போட்டுக்கொள்கிறேன். நான் 2 டீஸ்பூன் கொச்சிக்காத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படி தேவைன்றதை பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் போட்டுக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடுறேன். இதுக்கு மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1.5 டீஸ்பூன் உப்பு போடுறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் கொதிச்சு வர காட்டிலையும் வைங்க. எங்களோட கிரேவி கொஞ்சம் கொதிச்சு வர காட்டிலையும் நாங்கள் எங்களோட சோத்தை ஆக்கிக்கொள்வோம். சோத்தை ஆக்கிக்கொள்கிறதுக்கு நான் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு அதில் எங்களோட அரிசி வேவுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி போட்டு ஆக்கிக்கொள்ள போகிறேன். எங்களோட தண்ணி ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல
அதுக்கு நான் பே லீஃப் 1, ஏலக்காய் 4 காய், கராம்பு 4, கருவேப்பட்டை ஒரு துண்டு அதையும் போட்டு அதுக்கே நான் லைமோல் 2 டீஸ்பூனும் ஊற்றிக்கொள்கிறேன். அதுக்கே தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. இதுக்கே நான் நச்சிரம் தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எங்களை இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரப்போக்கல நாங்கள் 1/2 ஹவருக்கு கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்து எங்களோட அரிசி 1 கிலோவையும் நாங்கள் இதில் போட்டுக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் இப்படியே மூடி ஒரு 5-10 நிமிஷம் இப்படியே மூடி வச்சு சோத்தை கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக்குக்கு அரை வேவலுக்கு ஆக்கி எடுக்க போகிறோம். எங்களோட சோறு வெந்து வரும் வரைக்கும் நாங்கள் இப்போ எங்களோட கிரேவியை பார்ப்போம். எங்களோட கிரேவி கொதிச்சு கொண்டு வருவது. நாங்கள் இப்போ இதுக்கு 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறோம். 1/2 கப் பால் ஊற்றி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட பால் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் நான் அதுக்கு வேறே எடுத்து வச்ச அரைச்செல்லாம் போட்டுக்கொள்கிறேன். கிழங்கு நான் போடலை, எந்த கிழங்கு ஆல்ரெடி எங்களுக்கு வெந்து இருக்குது, அதனால நான் கிழங்கு போடலை. இறைச்சியும் வெந்து தான் இருக்குது. அப்பயும் இறைச்சி இந்த ஆணத்தில் இது மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக வரணும்னால நான் இதுக்கு கறியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கிழங்கு நல்லா இதாக வெந்திக்கிறனால இதுக்கும் போட்டுட்டா எங்களோட கிழங்கெல்லாம் உடஞ்சி இதாகி போய்க்கிறோம். அதனால நான் கிழங்கு வேறே எடுத்துட்டு கறி இதுக்கு போட்டு கறியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கறியை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கொள்கிறேன். கறிக்கு எங்களோட அந்த கிரேவியில் வைக்கிற மசாலா இதெல்லாம் நல்லா பிடிச்சி வரத்துக்கு. எங்களோட கறி கொஞ்சம் கொதிச்சு வரும் வரைக்கும் நாங்கள் இப்போ எங்களோட சோறு எப்படி இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ 10 நிமிஷத்துக்கு போகிறோம். எங்களோட அரிசி 1/2 குக்குக்கு வெந்திக்குது. இப்படி 1/2 குக்குக்கு ஆக்கி கொண்ட எங்களோட சோத்தை நான் வடித்து வேறையாக எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ எங்களோட கறி கொதிச்சு வருது. நாங்கள் கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட சோத்தை தம்மில் போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் சோத்தை எப்படி தம்மில் போடுறேன்றதை பார்ப்போம். இப்போ நான் சோத்தை தம்மில் போடுறதுக்கு நாங்கள் செஞ்சு கொண்ட கிரேவியில் 1/2 நான் இந்த பானைக்கு போட்டுக்கொள்கிறேன். நான் இப்படி பானையில் என்னோடய கிரேவியில் அரிசியை போட்டுட்டு அதே கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனில் கொஞ்சம், அதுக்கு என்னோட கிழங்கு, அதுக்கு மேலே நான் மாற்றி வச்ச சோத்தையும் சோத்தில் 1/2 போடுறேன். நான் லேயர் போட போகிறேன். சோத்தை போட்டுட்டு அதுக்கு மேலாக நான் திரும்ப கொஞ்சம் ஃப்ரை பண்ணின ஆனியனை போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலாக நான் கொஞ்சம் yellow கலர் டை போட்டுக்கொள்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போடுறேன். கொஞ்சம் மிஞ்சி இலையும் போட்டுக்கொள்கிறேன் மேலுக்காங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ப்ளம்ஸ் போட்டுக்கொள்கிறேன். கஷு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலே திரும்ப நான் என்னோட கிரேவி கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் என்னோட பேலன்ஸ் சோத்தையும் போட்டுக்கொள்வோம். இப்படி சோத்தை எல்லா இடத்துக்கும் நல்லா பரத்திட்டு நான் உங்களுக்கு சோத்தையும் கறியையும் ஆக்குறது ஒருமிக்கே
மாற்றி மாற்றி காட்டினை வந்து நாங்கள் டம்மில் போடப்போல் சோறும் கொஞ்சம் சூடாயிக்கணும், கறியும் சூடாயிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த டம்மில் போடப்போல் இதாக வரும். அப்படி இல்லாட்டி சோறு சரி கறி சரி ஆறி இருந்துச்சுண்டா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அது ஹீட் ஆகி வரக்குள்ள எங்களோட சோறு கொஞ்சம் குழைய பார்க்கும். அதனால ரெண்டும் ஹீட் ஆகிக்கணும்னால தான் நான் ரெண்டையும் மாற்றி மாற்றி ஒருமிக்க செஞ்சு கொண்டேன். நீங்களும் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே நான் ரிட்டன் ஃப்ரை பண்ணி ஒனியன் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்தை மிச்சம் கரைச்சி எடுத்துக்கொள்ளவான கணக்காக இதாக்கிக்கோங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லி இலையும் இஞ்சி இலையும் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே காஜு கொஞ்சம் போடுறேன், ப்ளம்ஸும் போடுறேன். அதுக்கு மேலே எங்களோட பேலன்ஸ் கிழங்கு, அதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க் ஊற்றிக்கொள்கிறேன். பச்சை பால், பாக்கெட் பால். அதுக்கு ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கொள்கிறேன். ரோஸ் வாட்டர் மிச்சம் ஊற்றிக்கொள்ள வேணும், கணக்காக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் போல் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. அதுக்கு நான் ஒரு 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கொள்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் ஒன்று வரும், நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். நார்மலாக பிரியாணிக்கு எசன்ஸ் ஊற்ற மாட்டாங்க, நான் இதுக்கு வெண்ணிலா கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம இருக்காது இன்னும் கொஞ்சம் டை போட்டுக்கொள்கிறேன். மஞ்சள் கலர் டை போடுறேன். அதோடு அதுக்கு மேலால் நான் மெல்ட் பண்ணின கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டதுக்கு பிறகு ஃபாயில் பேப்பர் ஒன்று எடுத்து இதை நான் ஃபாயில் பேப்பரால் ஃபுல்லாக கவர் பண்ணி மூடிக்கொள்கிறேன். இப்படி ஃபாயில் பேப்பர் கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலால் நான் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் டம்மில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களை சோத்தை வேவுறதுக்கு நாங்கள் சோத்தை டம்மில் போட போக்கல அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் எங்களை சோறு தீயாமல் இதாகிக்கொள்ளும். 15-20 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் எங்களோட மட்டன் பிரியாணி எப்படி இருக்குது. இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்களோட பிரியாணி எப்படி இருக்குதுண்டு. இப்போ 20 நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட பிரியாணி இப்படி இருக்குது. சோறு நல்லா வெந்திருக்குது, ஒன்று கொண்டு ஒட்டில்லை, உங்களுக்கு பார்த்தாலே விளங்குதான் இருக்கேன். ஒன்று கொண்டு ஒட்டாமல் நல்லா பசந்தாக கலருது. நாங்கள் இதை டிஷ்ஷில் போட்டு எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இப்படி செஞ்ச பிரியாணிக்கு நான் இதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணின ஆனியனும் கேஷ்யூவும் ப்ளம்ஸும் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இது இன்றைக்கி நாங்கள் ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட மட்டன் பிரியாணி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களோட இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற இன்னும் புதிய புதிய ரெசிபி உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபியை உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும்.